ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மார்க்கெட் மார்ஃபிங் சேனல். நான் உங்க ரோஹித். நம்ம சேனல் மண்டேலேருந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். நான் ஒரு டாப் 4 கம்பெனிஸ் பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். விச் மீன்ஸ் இட் பிகம் அ மல்டி பேகர். அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு டாப் 4 ஸ்டாக்ஸை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதோடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் மண்டே கொடுத்துருந்தேன். ஸோ ஒரு கம்பெனிஸும் பற்றி பேசிகிட்டே இருந்தேன். ஸோ இது வந்து அதாவது விச் மீன்ஸ் அந்த டாப் 3 கம்பெனிஸ் நான் ஒரு 2 கம்பெனிஸ் பற்றி பேசியிருந்தேன். ஸோ இந்த வீடியோஸ்லாம் நான் ஆல்ரெடி எடுத்து முடிச்ச வீடியோஸ். அதனால நான் சவுத் இந்தியன் பேங்கோடைய ரைட்ஸ் இஷ்யூ பற்றி பேசல அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நான் நேற்று வீடியோவில் பேசியாச்சு. ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ அதனால தான் பேக்ரவுண்ட் மாற்றிட்டு திருப்பி பழைய இடத்துலேருந்து எடுத்துகிட்டு இருக்கோம். பிகாஸ் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு எடுக்க முடியல, டைமிங் இல்லை. ஸோ அதனால் இப்போ வந்து திருப்பி பழைய பேக்ரவுண்ட்லேருந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ ரைட்ஸ் இஷ்யூ பற்றி தெரியாதவங்க, விச் மீன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரியாதவங்க, அதர் தென் தட் வேறு ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை நேற்று போட்ட வீடியோவை போய் பாருங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியும் ரைட்ஸ் இஷ்யூ பற்றி. அண்ட் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அந்த லிஸ்ட்டில் நான் சொல்லியிருந்தேன் டாப் 4 கம்பெனிஸ் விச் பிகம் அ மல்டி பேகர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து என்னென்ன அப்படின்னு நான் லிஸ்ட் சொல்லியாச்சு. அதில் இருக்கிற கடைசி கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க் அப்படின்ற ஒரு பேங்க் தான். ஸோ இது வந்து பேசிக்காக இது ஒரு பேங்க். ஆஸ் யூஷுவல் எல்லா பேங்க்கும் என்ன பண்ணுதோ அதுதான் இந்த பேங்க்ஸும் பண்ணிட்டு இருக்கு. ட்ரெஷரி அண்ட் ரீட்டைலில் லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது, அட்வான்சஸ் கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி பேசிக்காக எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க 1931 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ட்ராவன்கோர் ஃபெடரல் பேங்க் லிமிடெட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ வந்து கரண்ட் டிஜிட்டலைசேஷன்ஸ் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 90% ஆஃப் பேங்கே டிஜிட்டலைசேஷன் ஆயிருக்கு. அண்ட் விச் மீன்ஸ் நான் டிஜிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்றது வந்து போயிட்டு வந்து இந்த விச் மீன்ஸ் அந்த டேட்டாவெல்லாம் கம்ப்யூட்டரில் காப்பி பண்ணுறாங்க, இது சிஸ்டம்ஸில் காப்பி பண்ணுறாங்க. அப்படி டிஜிட்டலைசேஷன் நான் சொல்லலை. ஸோ அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் போகிறதுலேருந்து மிச்ச இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறதுலேருந்து எல்லாமே ஃபுல்லாக டிஜிட்டலைஸ். யூபிஐ இல்லை நான் சொல்கிறது, விச் மீன்ஸ் கூகுள் பே, ஃபோன்பே அப்படி சொல்லலை. ஃபுல்லாக அக்கௌண்ட்ஸ் ஓப்பனிங்லேருந்து இப்போ நம்ம ஒரு பேங்க்குக்கு போயிட்டு அங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஃபிக்ஸட் டெபாசிட் போடணுன்னாலும் எல்லாமே ஆன்லைன், த்ரூ ஆன்லைன். ஸோ எல்லாமே ஆன்லைன் டிஜிட்டலைசேஷன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த பேங்க்ல. ஸோ உங்களுடைய மார்க்கெட் கேப் வந்து 38,069 crores. கரண்ட் ப்ரைஸ் வந்து 156 rupees. ஸ்டாக் பி, இந்த ஸ்டாக் பி அப்படின்றது ப்ரைஸ் ஷோ earnings. ஸோ ஒரு ரூபா earn பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றது ஸ்டாக் பி. ஸோ இது வந்து 9.85 இருக்கு. எப்பவுமே ப்ரிஃபர் பண்ணுறது 20 இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இது 9 இருக்கு, பெஸ்ட் ஒன் கூட அப்படின்னு சொல்லலாம். ஸோ புக் வேல்யூ வந்து 105 அண்ட் டிவிடெண்ட் yield வந்து 0.64%. ROC ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து 5.91% அண்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 15.3 அண்ட் டோட்டல் டெட் பார்த்தீங்கன்னா 2,38,850 crores. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேங்காக இருந்தாலும் சரி, ஃபைனான்சியல் இன்ஸ்டியூஷனாக இருந்தாலும் சரி, நான் எப்போவுமே சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட் அப்படின்றது எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி ஆட்கள் கிட்ட இருந்து, விச் மீன்ஸ் நம்மள மாதிரி சாதாரணமான ஆட்கள் கிட்ட இருந்து பேங்க்ல நம்ம டெபாசிட் பண்ணுறதோ இல்லை நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போகிறதோ அந்த மாதிரி எடுத்துருக்கிற காசை தான் எடுத்துகிட்டு போயிட்டு கார்பரேட்ஸ்க்கோ இல்லை அதர் தென் தட் யார் லோன்ஸ் கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டு ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இவ்வளோன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு 20% இன்ட்ரெஸ்ட் ரேட் அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்கன்னா அவங்க 20% பே பண்ணாங்களா அதில் 18%, 19 விச் மீன்ஸ் 15%, 16% அவங்க பேங்க்ஸ் எடுத்துட்டு மிச்சிருக்கிற 5% தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ அதனால நம்மள கடனாளிகள், விச் மீன்ஸ் நம்ம அவங்களுக்கு கடன் கொடுத்த மாதிரி தான் எடுத்துப்பாங்க. அதனால தான் பேங்க்ஸை பொறுத்தவரை, ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸை பொறுத்தவரையும் டெட் அப்படின்றது அதிகமாக இருக்கும். யாருமே அந்த சொந்த கம்பெனி வந்து சொந்த காசை போட்டு யாருக்கும் கடன் கொடுக்காது. நம்மள மாதிரி ஆட்கள் கிட்ட இருந்து காசை எடுத்து கொடுக்கறதுனால தான் அது வந்து டெட்டாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ டெட் அப்படின்றது அதிகமாக இருக்கும்ல பேங்க்ஸ் அண்ட் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் பொறுத்தவரையும். ஸோ இதுக்கு பதிலாக எதை பார்க்கலாம்? எப்பவுமே சொல்றது டெப்ட் அதிகமாக இருந்தால் அந்த சைடு போகாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பார்க்கலாம்? டெட் அப்படின்றது நார்மலாகவே அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ என்ன பார்க்கணும் அதுக்கு பதிலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ. ஸோ கொடுத்துருக்க கடனை விட நம்மளுடைய கேபிட்டல் அதிகமாக இருக்கா, விச் மீன்ஸ் நம்மளால அந்த கடனை மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்றது தான் இந்த கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ. இது பேசல் நார்ம்ஸை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. அண்ட் ஆஸ் பர் RBI ரூல்ஸ் வந்து 9% இருந்தால் போதும். பட் இது இந்த பேங்க் வந்து 15.77% வச்சிருக்காங்க. ஸோ எங்களுடைய நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 3.16% அண்ட் நெட் என்பிஏ பார்த்தீங்கன்னா கிராஸ் என்பிஏ பார்த்தீங்கன்னா 2.8%. ஸோ இந்த கிராஸ் என்பிஏ அப்படின்றது என்ன அப்படின்னா ஓவரால் நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ். இட்ஸ் மேபி அன் அசட்ஸ் ஆர் இவங்க கொடுத்துருக்க கடனாக இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் அதை நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் அந்த அசட் பர்ஃபார்ம் பண்ணல ஆர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல அப்படின்றத என்பிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது கிராஸ் அப்படின்றது ஓவரால் என்பிஏ சொல்றது. ஸோ நெட் என்பிஏ அப்படின்னா ஒரு சில கடன்லாம் வந்துடும் அப்படின்னு அவங்களுக்கே ஒரு நம்பிக்கை இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் மைனஸ் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிறது தான் நெட் என்பிஏ. ஸோ இந்த நெட் என்பிஏ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.96%. அண்ட் காசா கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் வந்து ஒரு 37%. டோட்டலாக எத்தனை பிரான்ச்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பேங்க்ஸ் ஆப்ரேட் பண்ணுறது 144 பிரான்ச்சஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க.
டோட்டலாக 1885 ஏடிஎம்ஸ் இருக்கு, 440 ப்ளஸ் ரீசைக்கிளர்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 24 ஸ்டேட்ஸ்ல இவங்க ஆப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அண்ட் 4 யூனிட் டெரிட்டரியிலையும் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க லோன் புக்ல வந்து 55% வந்து ரீட்டெயிலுக்கும் 45% வந்து ஹோல்சேல் லோன்ஸ்க்கும் கொடுத்துட்டு வந்துருக்காங்க. அதில் 35% விச் மீன்ஸ் ரீட்டெயில்ஸ்க்கு எங்கெங்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 32% ரீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க நார்மலாக இருக்கிறவங்களுக்கு அண்ட் அக்ரிகல்ச்சரில் ஒரு 13% அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் அண்ட் பிஸ்னஸ் பேங்கிங்க்கு வந்து ஒரு 10% அண்ட் ஸ்மால் கமர்ஷியல் பேங்கிங்ஸ் ஒரு 10% கடன் கொடுத்து வச்சிருக்காங்க. அண்ட் ஃபீ இன்கம் மூலியமா விச் மீன்ஸ் ஃபீஸ் வந்து அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் அதர் தென் சார்ஜஸ் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அது மூலியமா வந்து 54% ஆஃப் ரெவன்யூஸ் வருது ரீட்டைல் ஆப்ரேஷன்ஸ்ல அண்ட் 21% வந்து ட்ரெஷரி ஆப்ரேஷன்ஸ்ல வருது அண்ட் 23% வந்து ஹோல்சேல் ஆப்ரேஷன்ஸ்ல இருந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இதுதான் ஃபீஸ் இன்கம் உடைய ஸ்பிளிட்ஸ். அண்ட் இவங்க வந்து டோட்டலாக 90% ஆஃப் பேங்க் வந்து இப்போ ஒரு 100 ரூபாய் சென்ட் ஆகுது விச் மீன்ஸ் அந்த கம்பெனியில் வந்து ஒரு 1,00,000 ரூபாய் டிரான்சாக்ஷன் ஆகுது ஒரு நிமிஷத்துக்கோ 2 நிமிஷத்துக்கோ அப்படின்னு சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஸோ அந்த 1,00,000ல் 90,000மே ஃபுல்லாக டிஜிட்டலைசேஷன்ஸ் அக்கௌண்ட்ஸ் மூலியமா தான் டிரான்சாக்ஷன் ஆகுது. அதாவது அக்கௌண்ட் ஓப்பனிங்ல இருந்து மிச்சப்படி எல்லா டிரான்சாக்ஷனும் டிஜிட்டலைசேஷன்ல முடியுது. மிச்சம் 10% தான் நார்மலா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபியூச்சரை நோக்கி இவங்களும் டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் புதுசா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 2022ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐ மணி, ஜூபிட்டர் மணி அப்படின்ற 2 ஃபின்டெக்கோட கொலாபரேட் பண்ணி இந்த எஃப்ஐ மணி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு போறவங்களுக்கு விச் மீன்ஸ் இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் சேலரி அக்கௌண்ட்ல மெயின்டைன் பண்றதுக்கு அதர் தென் தட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு அதெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஜூபிட்டர் மணி ஆஸ் யூஷுவல் அசெட் மேனேஜ்மெண்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் மேனேஜ்மெண்ட்ஸ்க்கு போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ்க்கு இதை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஜூபிட்டர் மணி இது ஒரு ஃபின்டெக் கம்பெனி தான். அண்ட் சப்சிடிரிஸ் அண்ட் ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெடரல் ஆப்ரேஷன் அண்ட் சர்வீசஸ் லிமிடெட் அப்படின்றது இவங்களுடைய சப்சிடிரி ஃபுல்லி ஓன்டு சப்சிடிரி. அண்ட் என்ன ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆப்ரேஷனல் அண்ட் டெக்னிக்கல் ஓரியன்டா இவங்களுக்கு வந்து ஃபெடரல் பேங்க்ஸுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஃபெட் பேங்க் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அப்படின்றது 74% ஸ்டேக்கை ஃபெடரல் பேங்க் தான் ஓன் பண்ணுது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் மல்டிஃபுல் லோன்ஸை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஃபார் கோல்டு லோன்ஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஐடிபிஐ ஃபெடரல் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து இது ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர். ஐடிபிஐ பேங்கோட இவங்க வந்து ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு லைஃப் இன்சூரன்ஸ் சேல் பண்ணிட்டு வந்துருக்காங்க. இல்லை 26% ஆஃப் ஷேர் ஹோல்டிங் வச்சிருக்காங்க. அண்ட் ஈக்வரஸ் கேபிட்டல் பிரைவேட் லிமிடெட் அப்படின்றதுல ஒரு 19% ஸ்டேக் ஓன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய சப்சிடிரிஸ் அண்ட் ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ். ஸோ இந்த ஓவரால் பிஸ்னஸ் மாடல் இதுதான். ஸோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியை பொறுத்தவரை பெருசாக கான்ஸ் அப்படின்றது எனக்கு எதுவும் கிடையாது. மார்க்கெட்டை பொறுத்தவரை கொஞ்சம் லோ இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதர் தென் தட் வந்து கொஞ்சம் நாளாக ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது தவிர்த்து என்னை பொறுத்தவரை எந்த கான்ஸும் இல்லை. எனக்கு பர்சனலாக எந்த கான்ஸும் இந்த பேங்க்ஸ் மேலே தோணுது. அண்ட் ப்ரோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டெவலப்பிங் பேங்க் அண்ட் ஸ்மால் பேங்காக இருந்து விச் மிட் கேப்ல இருக்கு. பட் ஸ்மால் பேங்க் அதர் பேங்க்ஸை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு சின்ன பேங்க் தான். பட் கேபிட்டல் வைஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு மிட் கேப் கம்பெனியா இருக்கு. அண்ட் நல்ல ஸ்ட்ராங்கான கம்பெனியும் கூட கோல்டு லோன்ஸ்லையும் ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் கேரளா பேஸ்டு பேங்க்ஸ் அப்படின்றதுனால இதுவும் ஃபெடரல் பேங்க் தான், கேரளா பேஸ்டு பேங்க். ஸோ அதனால எஃப்ஐஎஸ் வந்து என்ஆர்ஐஸ் வந்து அதிகமான அக்கௌண்ட்ஸ் ஓன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட ரிப்பேர் கம்பேரிஷன் அப்போசிஷன் எப்பவுமே சொல்றது தான். டாப்ல ஹெச்டிஎஃப்சி, செகண்ட் ஐசிஐசிஐ, தேர்ட் கோட்டக் அண்ட் ஃபோர்த் ஆக்சிஸ் பேங்க் அண்ட் இண்டஸ்லேண்ட் பேங்க், ஐடிபிஐ பேங்க், எஸ் பேங்க் அப்படின்னு பல பேங்க்ஸ் முன்னாடி இருக்கு. அண்ட் எப்படி சொல்றது சவுத் இந்தியன் பேங்க் என்ன நம்ம யோசிக்கிறோமோ அது வந்து ஸ்மால் கேப், இது மிட் கேப். மிச்சப்படி சவுத் இந்தியன் பேங்க்கும் இதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. பிகாஸ் இதுவும் கேரளா பேஸ்ட் பேங்க், அதுவும் கேரளா பேஸ்ட் பேங்க். அவங்களும் கோல்டு டாமினண்டா இருக்காங்க. கோல்டு லோன் ப்ரொவைட் பண்றதுல இவங்களும் கோல்டு லோன் ப்ரொவைட் பண்றதுல டாமினண்டா இருக்காங்க. ஸோ பெருசா இவங்களுக்கு அவங்களுக்கு பெரிய பிசினஸ் மாடல் டிஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. அண்ட் இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் லாஸ்ட் குவார்டர் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1067 crores ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஏர்னிங் பர் ஷேர் வந்து 4 rupees ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் இயர் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3210 crores ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஏர்னிங் பர் ஷேர் வந்து 14 rupees ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் வந்து ஒரு 29% ஓன் பண்ணுறாங்க. டிஐஸ் வந்து ஒரு 44.39% ஓன் பண்ணுறாங்க. பப்ளிக் வந்து ஒரு 26% ஓன் பண்ணுறாங்க. அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 7,96,959 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இதை நான் ஏன் ஒரு மல்டி பேக்கராக மாறும் அப்படின்னு சொல்றேன். இது என்னுடைய ஓன் பர்சனல் கருத்து தான் நான் சொல்றது. இது ஏன் மல்டி பேக்கராக மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு லோன்ஸ் இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அமெரிக்காவில் கட் பண்ணும்போது கோல்டோட ப்ரைஸ் ஏறும். ஸோ அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இவங்க கிட்ட இருக்கிற கோல்டோட ப்ரைஸஸும் ஏறும், இவங்களுடைய வேல்யூவேஷனும் ஏறும். அந்த பேங்கோடைய ஸ்ட்ரக்சரோ விச் மீன்ஸ் அந்த பேங்கோடைய டெவலப்மெண்ட்டும் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கும். அண்ட் என்ஆர்ஐஸ் வந்து இந்த பேங்க்ஸ்ல வந்து நிறைய அக்கௌண்ட்ஸ் ஓன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதுவும் இன்னொரு ரீசன்ஸ் டாலர் வந்து உள்ள வர்றதுக்கு. ஸோ ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸும் இவங்க கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். விச் மீன்ஸ் அதர் ஸ்மால் பேங்க்ஸை கம்பேர் பண்றப்போ. ஸோ இதுதான் இது விச் மீன்ஸ் கோல்டு வந்து
ஏறும். அதனால இவங்களோட அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டும் ஏறும். இவங்களுடைய வேல்யூவேஷனும் ஏறும். ஸோ அதனால தான் இதை நான் மல்டி பேக்கர் அப்படின்னு சொல்றேன். ஸோ நான் யாரையும் வாங்குங்க, வித்துருங்க அப்படின்னு சொல்லல. நான் ஒரு செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அனாலிசிஸ் வச்சு என்னுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும், விச் மீன்ஸ் எனக்கு என்ன தெரியுது அந்த கம்பெனியை, அது மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப்